ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட புது பூஜை அறை. ஸோ என்னுடைய பழைய வீட்டில் வந்து நீங்கள் பூஜை அறை யூனிட்டாக வந்து பார்த்துருப்பீங்க அந்த கபோர்டில். ஸோ இது வந்து நம்ம ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறதுனால ஒரு ரூம்பாகவே வந்து இருக்குது. அதுவும் ஈசான மொழியில் இருக்குது. மேற்க பார்த்து தான் வந்து பூஜை அறையை நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ கிழக்க பார்த்து வைக்கிற அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி இல்லை, ஸோ ஸ்பேஸும் இல்லை. அதுக்காக தான். ஸோ நம்மளுடைய பூஜை அறை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரலட்சுமி நோன்பு அப்படின்றதுனால நான் வந்து நம்ம பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து பூஜை பண்ண போகிறோம். ஸோ பூஜைனா நான் கலசெல்லாம் வச்சு வந்து பூஜை பண்ண போகிறது கிடையாது. அது வழக்கமாக நான் வைக்கிறது இல்லை. ஸோ எடுக்கலான்னு இருக்கேன், அடுத்த வருஷம் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இங்கே நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போக போகிறோம். அதாவது என்னுடைய சிஸ்டர் வீட்டில் அவங்க வந்து கலசம் வச்சு வழிபட போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போய் அந்த பூஜையிலையும் கலந்துக்கணும். ஸோ நான் போனதுக்கு அப்புறம் தான் கலசம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய சிஸ்டர். அதுக்காக போக போகிறேன். ஸோ என்னடா நம்ம வரலட்சுமி நோம்பெல்லாம் போயிடுச்சு, லேட்டாக வருது வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால வந்து வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து நம்மளுடைய வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி டூராகவும் போட்டிருக்கேன். புது ரெண்டல் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வேணும்னா பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மேற்க பார்த்து வச்சுருக்கேன் இல்லையா நம்மளுடைய பூஜை அறையை. ஸோ இந்த பூஜை அறையில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு ஈவனாக வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியல. ஆல்ரெடி வந்து இருந்தவங்க ரெண்டலுக்கு இருந்தவங்க ஆணி அடித்து அங்கங்கே வந்து ஏற்கனவே இருக்குது ஆணியெல்லாம். ஸோ நம்ம அதெல்லாம் பிடுங்கிட்டு திருப்பி மறுபடியும் அடித்தா ஹவுஸ் ஓனர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இருந்த அந்த ஸ்பேஸ்லேயே வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து மாட்டியிருக்கேன், சுவாமி படம்லாம். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக இந்த பிக்சர் வந்து நான் வந்து ஒரு வாட்டி ஒரு திருவிழாக்காக போயிருந்தேன், கோவில் திருவிழாக்கு. ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து இது பரிசா கிடைச்சிது. பரிசு அப்படின்னா ஒரு இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்கல்ல, ரிங்கு தூக்கி போட்டு என்ன பொருள் உங்களுக்கு கிடைக்குமோ, டாய்ஸோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் அப்படின்னு எனக்கு வந்து இந்த சுவாமி படம் தான் கிடைச்சிது. இந்த படத்தை வந்து நம்ம வந்து சொந்த வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஃப்ரேம் போட்டால் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து வைக்க முடியல. அதனால் அது அப்படியே இருந்ததுனால இப்போ இங்கே ரெண்டல் ஹவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது, ஸ்பேஸும் உள்ளே இருக்குது ரெண்டல் ஹவுஸில் அப்படின்றதுனால அதை வந்து இங்கே இதில் ஒட்டியிருக்கேன். அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பூஜை அறையில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் சிலது இருக்காது. இப்போ வந்து நம்ம பூஜை அறைக்கு புதுசாக ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருந்தா. ஸோ கவனிக்கல அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு பொருள். நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையில் மட்டும் கிடையாது, நம்ம ஆஃபீஸு, இப்போ நம்ம ஸ்டாப் கம்பெனியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே விசேஷமான கோமதி சக்கரம். ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து கோமதி சக்கரத்தை பற்றி தெரியும், நீங்கள் எவ்வளோ பேர் வழிபட்டு வரீங்க அப்படின்றத எனக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து போயிருந்தேன் கோவிலுக்கு. அங்கே வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கேன். இதோட தன்மைகள் எப்படி, இதை நம்ம வந்து எப்படி வழிபடணும் முறையாக அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்த உடனே வந்து நம்ம பூஜை அறையில் தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம அந்த கோமதி சக்கரத்துக்கு உயிர் கொடுத்து பூஜை பண்ணணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இதால் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். வாங்கிட்டு வந்த சக்கரத்தை வந்து நம்ம வெறுமனே தரையில் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே அக்ஷதை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்த அந்த அரிசியில் அதை அப்படியே அழகாக ரவுண்டாக வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த கப்பில் வச்சுருவோம். எப்போவுமே வந்து மஞ்சள் கலந்த அக்ஷதையில் வந்து வைக்கிறது நல்லது, விசேஷம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் இதில் தான் வச்சுருக்கேன். இந்த சங்குக்கு நம்ம உயிர் கொடுக்கறது எப்போ அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய பூஜை அறையில் சில மாற்றங்கள் இருக்கும், ஏன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உப்பு தீபம் வைக்கிறேன் இல்லையா, அந்த உப்பு தீபத்துக்கு அடியில் நம்ம ஒரு பிளேட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிளேட்டுக்கு மேலே தான் உப்பு தீபம் வச்சு அதுக்கு மேலே நான் 2 சின்ன சின்ன அகல் விளக்கு வச்சு தான் விளக்கேற்றுவேன். அந்த எண்ணெய் வந்து கீழே வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்காக, லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ மண் அகல் விளக்கு அப்படின்னாலே வந்து எப்போவுமே எண்ணெய் வந்து கீழே வந்து ஜல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லீக் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் இந்த வாட்டி நான் என்ன மாற்றம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தட்டு வந்து எதுவுமே வைக்க போகிறது கிடையாது, பிளேட்லாம். ஸோ அந்த தாம்பூல தட்டு வந்து வைக்காமல் இப்படியும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். நம்ம வந்து பெரிய அகல் விளக்கு ஒன்று வாங்கிட்டு அதுக்கு மேலே உப்பு தீபத்தை வச்சு நம்ம வந்து வழிபடலாம். மண் அகல் விளக்கு அப்படின்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நல்லாவே இருக்கும். நம்ம அழகாக பூவும் வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். சுற்றியும் வந்து நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ, சாமந்தியோ ரோஜாவோ சுற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம உப்பு தீபம் வந்து ஏற்றலாம். ரொம்பவே விசேஷம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே வந்து உப்பு பேக்கெட் வந்து நம்ம பூஜை அறையிலே இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த உப்பு வந்து அதில் கொட்டி வச்சுட்டு அகலில் மீதி இருக்கிறத ஒரு கிளிப்பு போட்டு பூஜை அறையிலே வச்சுருங்க. அது ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் நம்ம வந்து பூஜை அறையில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த உப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது திருப்பி மறுபடியும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உப்பு தீபத்துக்கு மேலே 2 சின்ன அகல் விளக்கு ஒன்று எம்டியாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து திரி போட்டு எண்ணெயோ நெய்யோ வந்து ஊற்றி விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன டிப்ஸாக. ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய பூஜை அறை, மேற்க பார்த்து ஈசான மூலையில். ஆனால் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு பார்த்து இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா நம்மளுக்கு கிழக்கு பார்த்து வைக்கிற மாதிரி அங்கே ஸ்பேஸ் இல்லை ஹாலில். ஸோ அதுக்காக தான் இங்கே வச்சுட்டேன். சரி, ஈசான மூலையிலே வைப்போம், எப்படி தான் இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. எப்பொழுதுமே நான் வந்து கிழக்க பார்த்து தான் வந்து பூஜை அறையை வச்சு வழிபடுவேன். இல்லைன்னா வடக்க பார்த்து வந்து வைப்போம் சுவாமி படங்கள்லாம். முதல் முறையாக நான் வந்து ஈசான மூலையில் மேற்க பார்த்து வச்சுருக்கேன். ஸோ பாசிட்டிவாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நம்ம வந்து 1 மந்த் ஆகிடுச்சு வீட்டில். ஸோ ரொம்ப தனியாக இருக்குது பூஜை அறை. நம்மளுக்கு வந்து வேணுன்றப்போ நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு தேவையில்லாத டைமில் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோரும் இருக்குது அந்த பூஜை அறையில். ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்த சுவாமி படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி விட்டுட்டேன், ஃப்ரேம் போடாமையே வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது அதை பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலே அது கிழியாது அந்த ஃபோட்டோ. ஸோ ரொம்பவும் அழகாகவும் இருந்துச்சு. எனக்கு அதுவே ஹாப்பி தான். ஸோ மற்ற டாய்ஸ் மாதிரி ஏதாவது கிடச்சிருந்தா கூட எனக்கு அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குமா என்னன்னு தெரியல. சுவாமி படம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது வந்து இந்த பூஜை அறையில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய சுவாமி படம், அது வந்து உள்ளே வைக்க முடியல. ஒரு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கிறதுனால அதை உள்ளே வைக்க முடியல. அதனால் அதை என்ன பண்ண போகிறேன்னா ஹாலில் வந்து கிழக்க பார்த்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பூஜை அறை வீடியோ நம்ம போடும்பொழுது நான் அந்த ஃபோட்டோ எங்கே மாட்டியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோலாம். ஸோ இப்போது வந்து பூஜை அறையை வந்து சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இனி வந்து விளக்கு ஏற்ற வேண்டிய வேலை தான். ஸோ என்னுடைய பூஜை அறை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இருந்த பூஜை அறை யூனிட் எப்படி இருந்துச்சு, இப்போ நியூவாக வந்து ரெண்டல் ஹவுஸில் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ கீழே வந்து எனக்கு என்ன அப்படின்னா மனையெல்லாம் வச்சு நான் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து நமக்கு செல்ஃப் மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம ஹவுஸ் ஓனரை கேட்கவும் முடியாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பிள்ளையார் மனையெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் புதுசாக வந்து இந்த மாதிரி வந்து மனை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பூஜை அறையில் நெய்வேத்தியமாக இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ நெய்வேத்தியம் எதுவும் வீட்டில் செய்யலை. ஏன்னா நம்ம வந்து சிஸ்டர் வீட்டுக்கு போகணும், அங்கேயும் பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அங்கே கிளம்பி போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த க்ரீனாக இருக்குது இல்லையா, அந்த குங்குமம் வந்து என்ன குங்குமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு போயிருந்தப்போ அதை வாங்கிட்டு வந்தேன். அந்த படமும் அந்த அகல் விளக்கும் ப்ளஸ் வந்து குங்குமமும் கொடுத்துருந்தாங்க. அதையுமே சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பூஜை அறையில் இன்னும் சில பொருட்கள் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து வைத்து இருக்கிறேன். அது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்றது கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். நம்ம பணம் தானியம் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கணும், செல்வம் செழிப்போட அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பொருட்கள் கட்டாயமாக பூஜை அறையில் இருக்கணும். இதை பற்றி நான் தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா கட்டையாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்பீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.